ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 20:7 சாம்ஸ் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். What a great confident confession about the name of the Lord. We will boast only the name of our Lord. That's a great confidence about the name of the Lord. We all know that in the name of the Lord there is victory. In the name of the Lord there is deliverance. So we need to understand the powerful name of our Lord Jesus Christ. Our Lord Jesus Christ has won every evil forces which are working against God's people. That is why when you pronounce the name of our Lord Jesus Christ, the demonic forces will tremble and they will dismantle. They will lose power. That is why we always have to boast about the name of our Lord Jesus Christ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ரட்சிப்பு உண்டு. நாம் அவருடைய நாமத்தை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய நாமத்தில் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு விட்டன. எனவே பிசாசும் அவருடைய சேனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது பயந்து நடுங்குகின்றன என்பதுதான் உண்மை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை மேன்மைப்படுத்துகிறீர்கள்? Whatever you may boast, that is not going to help you. There are many nations, they boast about their horses and chariots. They won't win the battle because horses have less power than the power of our Lord Jesus Christ. The chariots have less power than the power of our Lord Jesus Christ. So you need to understand our Lord Jesus Christ has the ultimate power. When you claim every victory in the name of our Lord Jesus Christ, He is magnified. So we need to boast His name always in our life. Then He will give you victory after victory. Every victories will be in the name of the Lord, and we shall be victorious by Jesus Christ. நாம் ஒவ்வொரு வெற்றிக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்த வேண்டும். அவரை மேன்மைப்படுத்த வேண்டும். அவரை உயர்த்த வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் அநேகர் இதை அறியாமல் காணப்படுகிறார்கள். தேவனோ உங்களுக்கும் எனக்கும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவோம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் வேற எதை குறித்தும் மேன்மை பாராட்டாதபடிக்கு உம்முடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்திடணும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை தார். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.